மல்லிகை பூவே மல்லிகை பூவே
இந்த பாதாளபுரி நாட்டை சீரும் சிறப்போடு நீலகேசரி மாமன்னன் என்று சீரோடும் சிறப்போடும் நாட்டு மக்களுக்கு யாதொரு குறையும் இல்லாமல் பார்த்துக் கொண்டு வருகிறேன். இருந்தாலும் எனக்கு முன் வரக்கூடிய அவை காவலன் இதுவரை காணவில்லை. காவல் எனக்கு கொண்டு வந்த மாலையை உன் கையிலே அணிவித்திருக்கிற என்ன காரணம் கேட்கிறீங்க? அமருங்கள் 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 மன்னரே அமருங்கள். எனக்காக கொண்டு வந்த மாலையை உன் கையிலே அணிவித்துக் கொண்டாய். இந்த மாலையை உன்னுடைய கைத்தல் போடுவதற்கு முன்பதாக ஏன் உன்னுடைய கைத்தல போட்டேன்னு கேக்குற. இதுல பெரிய அர்த்தம் இருக்குது. அர்த்தம் இருக்குது? ஆமா, பெரிய கதையே இருக்குது இதுல. என்னடா இந்த மாலைக்கு பெரிய அர்த்தம் இருங்க? என்னடா என்ன ஆனவனே இத புடிக்காதா? இந்த பிடித்தால்தான் உனக்கு வேலை செய்ய போல. அப்படியா? ஆமா. அமருங்கள் அமருங்கள். என்ன நேத்து வேலூர்ல பாத்து. ஆமா ஆமா அமருங்கள். ஐயா, இந்த மாலை எதுக்காக தெரியுமா என்னுடைய கைத்தல போட்டுக்கிட்ட? எனக்கு போடாமல் உன் கைத்திலே ஏன் மாட்டிக்கொண்டு? இந்த நாட்டுல எத்தனை முதலமைச்சர் இருக்கிறாங்க, எத்தனை தலைவர் இருக்கிறாங்க, எத்தனை மேதைகள் இருக்கிறாங்க, அத்தனை மேதைகளுக்கும் இந்த மாலை தானே முதல்ல போடுறீங்க. போட்டீங்களா? என்ன பண்ணீங்க? என்ன பண்ணும்? இது நான் யாரு? நான் இந்த நாட்டின் அவை காவலன், காவலக்காரன் கங்காதரன். இந்த நாடக மன்றத்திற்கே நிர்வாகியா இருக்கிற பணத்தை பாதி ஆகி துண்டி சாவர. இந்த கம்பெனி நிர்வாகி தான் உண்மையா ஒத்துக்கிறேன். இந்த கம்பெனி வாத்தியார் யார் தெரியுமா? நீதான்டா. இந்த கம்பெனி வாத்தியார் யார் தெரியுமா? இதோ உட்கார்ந்திரார், அவர் தான் வாத்தியார். ஆஸ்தான் நன்மை தான் செய்வேன். சரி, இருக்கின்ற அவை காவல் ஒழுங்காக வேலை செய்ய. அதுக்கு வர மாதிரியே வருது. அது போவாது. இல்ல இல்ல அமருங்க அமருங்க. அதுக்கு வர மாதிரி இல்ல அமருங்க. யாரும் வேண்டுமானாலும் எப்படி எடுத்துக்கொள். இல்ல இல்ல என்னிடம் வைத்துக் கொள்ளாது. ஐயா கோவப்படாதீங்க ஐயா. இந்த மாலையை ஏன் நான் போட்டுக்கணும்னா, ஏன் உன் கையில் அணிவித்துக் கொண்டேன்? நீ யாரு? இந்த நாட்டின் மாமன்னர். மாமன்னர்? இந்த பாதாளபுரி நாட்டின் மாமன்னர் வீரகேசரி. 3 வேளை உங்க வீட்டுல நான் சாப்பிடுறேன். அந்த நன்றி நான் நினைக்கிறேன்ல. இந்த மாலை உனக்கு போட்டு, இந்த மாலை உனக்கு போட்டு நீ வெடிச்சு என்னடா சொல்ற? மாலை உனக்கு போட்டுதான். ஏதாவது சொல்றது கேளு. மாலை போடி எப்படி மாலை எப்படி வைக்கும்? நீ கால் அடிக்காதா? நீ கால்
மாலை எப்படி சண்டையில வெடிக்கும்? மாலை எப்படி வெடிக்கும்? மாலையில யாராவது பாம்பு கீமு வச்சாங்கன்னா நீ போய் சேர்ந்துருவீங்க. அறிவுள்ள காவலன் தான் ராஜீவ்காந்தி இருந்ததை போன்று இந்த மலர் மாலையில யாராவது பாம்பு வைத்து அதை நான் உனக்கு போட்டு நீ இருந்து விட்டால் நான் எப்படி வாழ்வேன்? நான் எனக்கு யார் சோறு போறது? இந்த நாட்டில் நான் சோறு போனா கூட பரவாயில்லை, பெட்டிக்கார் சோறு போனாலும் பரவாயில்ல. நம்ம கம்பெனி இருக்கிறாங்க 15 நடிகர், அந்த 16 நடிகர்கள் சோறு போனா கூட பரவாயில்ல. காப்பாற்றுறது நம்ம கம்பெனி முதலாளி ஓனர் பாண்டி இருக்கிறார். ஆமா, சத்தியமா உங்களுக்கு அவசரம் சோறு போடுவார். சரி சரி, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். வாழ்க மன்னர் வாழ்க. என்ன அழைத்த காரணம் இந்த நாட்டின் நலனை கேட்பதற்கு ஆவலாக இருக்கு. ஆமா, இந்த விடையளிக்கு கரெக்டா சொல்லுவேன், கரெக்டா கூறுவேன். என்ன நாடு? என்ன நாடு? பாதாளபுரி உலகம். ஆமா, பாதாளபுரி உலகம் என்றால் உலக மக்கள் எல்லாம் வந்த உடனே எல்லாம் அழகுவார்கள். ஆமா, அப்படிப்பட்ட இடத்தில் இப்படி பேசலாகுமா? ஆகாது. இந்த குடிமக்கள் சேமமா இந்த நமது இந்த பாதாளபுரி நாட்டிலே இருக்கின்ற குடிமக்கள் அறிய ஆவலாக இருக்கு. ஆமா, கூறுங்க. சரியான முறையில் விடையளிக்க கண்டிப்பாக கூறுகிறேன். அப்படியா? ஆமா, குடிமக்கள் சேமமா ஐயா, இந்த பாதாளபுரி உலகத்திலே இருக்கிற குடிமக்கள் எல்லாரும் ஆமா சுகசேமம் எவ்வாறு என்பதில் கிடையாது. முறையிட்டு பார்த்தாலும் எவ்வாறு குறையுமே கிடையாது, காணவே முடியாது. ஆளையே பணிதலும் நமது நாட்டிலே இருக்கின்ற பிரமாண விஷ்ணாலி சிவாலயம் சொல்லக்கூடிய ஆமா 3 ஆலயங்களிலும் உள்ள அனைத்து ஆலயங்களும் அந்தணர்களால் அனுதினமும் நைவேத்திய பூஜைகள் நடக்கின்றன. தினமும் நைவேத்திய பூஜைகள் மிக சிறப்போடு நடந்து வருகிறது. அதில் குறை என்பது எவ்வாறு குறை என்பதே கிடையாது. நாட்டு மக்களுக்கு குறை இல்லை. நாட்டிலே உள்ள ஆலயங்களிலே குறை இல்லை. யாருக்கும் எவ்வித குறையும் இந்த பாதாளபுரியில் இல்லை. ஐயா, ரொம்ப சந்தோஷம் அடைகிறது. இருந்தாலும் இந்த நாட்டை ஆளுகின்றனே இந்த வீரகேசரி மன்னர், இந்த மாமன்னன் மனதில் தானடா ஒரு குறை. என்ன குறை ஐயா? என்ன குறை என்று நீ கேட்கின்றாய்? எனக்கென்று ஒரே ஒரு மகள், ஒப்பற்ற மகள், அற்புதமான மகள், ஆசையான மகள், அன்போடு பண்போடு பிறந்தார். அவளுக்கு விசித்திர வாணி என்று பேச்சு பருவமடைந்தார். சோனிதாபுரி பட்டினம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஆட்சியை இரணியாக்குறன், அந்த இரணியாக்குறன் அருமையான இந்த சோனிதாபுரி நாட்டிலே என்னுடைய ஒரே மகள் ஒப்பற்றமான விசித்திர பானை இரணியுடைய தம்பி இரணியாக்குதனுக்கு மனமுடித்து கொடுத்து பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தால் பிறகு 3 மாதம் கர்ப்பமுற்றிருந்தார். அந்த 3 மாதம் கர்ப்பமுற்றிருக்கிற சமயத்திலே இரணி அக்குதன் என்ற மருமகன் அந்த பகவானை பகை கொண்டான், அந்த நாராயணனை பகை கொண்டான். அவனுக்கும் இவனுக்கும் கடும் போர் நடந்து நரகலால் கோட்டை அமைத்து அவனிடம் தப்பிக்கலாம் என்று என்னுடைய மருமகன் நினைத்திருக்கிறார். அங்கே பகவான் பெண் பன்றி அவதாரம் எடுத்து என்னுடைய மருமகன் இரணியாக்குதனை கொண்டு விட்டான். பிறகு என்னுடைய மருமகன் இரணியாக்குதனை இருந்து விட்டார். அப்போது என்னுடைய மகள்
விசித்திரபாணி 3 மாத கர்ப்பிணி. இந்த செய்தியை அறிந்து தனியாக என்னுடைய மனைவி தவித்து என்னுடைய மகள் அழைத்து கொண்டிருக்கிறாளே என்று சென்றேன். அழைத்து புலம்புகின்ற என் மகளை அழைத்து வந்தேன். நான் என்னுடைய அரண்மனையிலே வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். 1 நாளா 2 நாளா 3 நாளா 1 வருடமா 2 வருடமா பல ஆண்கள் ஆயிருக்கு ஐயா. என்னுடைய மகள் விசித்திரபாணி 12 36 திங்களாக அன்று 3 மாதம் கருவுற்ற அந்த விசித்திரபாணி இப்போது 12 36 திங்களாக அவள் வயிற்றிலே இருப்பது குழந்தையா கல்லா செடியா கொடியா கல்லும் எதுவே புரியவில்லையே. தினமும் என்னுடைய மகள் என்னை நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கிறாள். அப்பா என் மகள் அருமை மகள் ஆசி ஒரு விசித்திரபாணியை நான் பார்க்க வேண்டும். அவளுக்கு ஆறுதல் உரைக்க வேண்டும். புறப்படுங்கள்.